Hi students, welcome to Johnson Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல போறோம் அப்படிங்கன்னா ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் தாமஸ் டர்ன் எலியட் எழுதின ஒரு எஸ்ஸே. இந்த எஸ்ஸேல ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 3 கான்செப்ட் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக கான்செப்ட் ஆஃப் ட்ரெடிஷன் ஒன்று, அடுத்து இம்பர்சனாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். ஸோ இந்த 3 பற்றின டெஃபனிஷன் என்ன, 3 பற்றின இன்ட்ரோடக்ஷன் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். த கான்செப்ட் ஆஃப் ட்ரெடிஷன். ஆக்சுவலாக ட்ரெடிஷன் அப்படின்னாலே பழைய வாழ்க்கை முறைகள், கற்கால வாழ்க்கை முறைகள், இதுக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகள், அந்த மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது ட்ரெடிஷன் அப்படிம்போம். ஆனால் இந்த டிஎஸ் எலியட் ஒரு பொயட். இவர் என்ன வாழ்க்கை முறையை சொல்லியிருப்பார், ஏன் இந்த டிஎஸ் எலியட் இதை பற்றி போர்ட்ரே பண்ணி காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னு கேட்டால், இந்த ட்ரெடிஷனில் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட்? எலியட் presents his conception of tradition and the definition of poet and poetry in relation to it. இதில் இந்த ட்ரெடிஷன் பழங்காலத்தில் விஷயங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பொயட் பாடல் ஆசிரியருக்கும் பொயட்ரி பாடலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தான் டெஃபனிஷனே. ஃபார் எலியட் த டேர்ம் tradition is imbued with a special and complex character. It represents a simultaneous order by which means a historical timelessness, a fusion of past and present, and at the same time a presence of temporality. இங்கே எலியட் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிங்கன்னா, ட்ரெடிஷன் பழைய வாழ்க்கை, கற்காலம், பழைய விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் கேரக்டர். அதாவது நம்மளால் ஈஸியாக அவ்வளோ சீக்கிரத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவர்களுடைய காம்ப்ளெக்ஸ் கேரக்டர் அப்படிம்போம். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் டேர்ம், அந்த காம்ப்ளெக்ஸ் கேரக்டராக இருக்குது எதுன்னு கேட்டால் ட்ரெடிஷன். வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அந்த வாழ்க்கை முறையில் வாழ்ந்துருப்பாங்க, இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி, அதே மாதிரி அந்த காலத்து மன்னர்கள் எப்படி அந்த பிளான்டேஷன்ஸ், ஏன் நம்ம ரிவர் பெட் எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காவிரி ரிவர் பெட், கரிகார் சோழன் கட்டின கல்லணை, அந்த கல்லணை டேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்ட் தண்ணி பாயும், 3 மாவட்டத்துக்கு தண்ணி பாயக்கூடியது. ஒன்று திருச்சி, தஞ்சாவூர், அடுத்து திருவாரூர். இந்த 3 மாவட்டத்துக்குமே தண்ணி போகும். எப்படி அந்த 3 மாவட்டத்துக்கு இங்கேருந்து தண்ணி போகுது கல்லணையிலேருந்து, அப்படி தான் அவர் பிரித்து அந்த டேமுடைய வழியை கட்டியிருப்பார். இது ட்ரெடிஷ்னலாக இருந்த ஒன்று. ஏன் இப்போவுமே ட்ரெடிஷ்னல் வரக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், நம்முடைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸை பார்த்தீங்கன்னா சாரின்றது ரொம்ப ட்ரெடிஷ்னல் டைப். ஆனால் அந்த ட்ரெடிஷ்னல் சாரீஸை போட்ட உடனே அவங்களுக்கு ஒரு லுக்கு வரும், அதுதான் ஸ்பெஷல். அதே மாதிரி அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய கேரக்டரையும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் கேரக்டர். அந்த காலத்து மக்கள் அப்படி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். அதே டயத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சைமல்டேனியஸ்லி விச் மீன்ஸ் எ ஹிஸ்டாரிக்கல் டைம்லெஸ்னஸ், எ ஃபியூஷன் அப்படின்னா கலவை, ஃபியூஷன் ஆஃப் பாஸ்ட். இந்த ட்ரெடிஷனில் எதெல்லாம் கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழையது பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் இப்போ உள்ளது, அண்ட் அட் த சேம் டைம் எ சென்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் டெம்பராலிட்டி. அதே டயத்தில் சென்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னும் சொல்லப்போனால் ஒரு சேயிங்ஸ் கூட இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற ஒரு சேயிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தி சேயிங் இஸ் இன்ஃபார்ம்டு த பொங்கலில் சொல்லுவாங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த சேயிங்ஸை வடிவாக்கும்போது பழைய விஷயங்கள் இருக்கும், புதுவிதமாகவும் இருக்கும், அதே டயத்தில் ப்ரெசன்ஸ் அட் த சென்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் அப்படின்றதும் இருக்கும் அப்படின்றதான். எலியட் கிளைம்ஸ் தட் திஸ் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் இஸ் not only a resemblance of traditional work but an awareness and understanding of their relation to his poetry. For example, இப்போ ஒரு போயம், ஒரு பாடல் நம்ம இப்போ எடுக்கிறோம், சிவாஜி காலத்தில் வாழ்ந்த பாடல்கள், இருந்த பாடல்கள், அதே டயத்தில் இப்போ அட் ப்ரெசன்ட் உள்ள பாடல் வரிகள். பொதுவாகவே நம்முடைய இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாருன்னு வைங்க. அந்த இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாராம்,
பாடலை முதல்ல எழுதிட்டு வா அப்படிம்பாரான். மியூசிக் கம்போஸ் பண்ண சொல்லாத, பாடலை எழுதிட்டு வா, அந்த பாடலுக்கு நான் மியூசிக் போடுறேன் அப்படி, அந்த பாட்டு வரிக்கு நான் மியூசிக் போடுறேன் அப்படிம்பார். ஆனால் நான் ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். என்னன்னு கேட்டால், சுந்தர் சி வந்து ஒரு பாடல் ஆசிரியரை கூப்பிட்டு வர்றாரு ஒரு இதுக்கு ரூமுக்கு. அந்த ரூம் என்னன்னு கேட்டிங்கன்னா கம்போசிங் ரூம், மியூசிக்கல் கம்போசிங் ரூம். அந்த கம்போசிங் ரூமில் மியூசிக்கை ஃபஸ்ட்டு போட விட்டார். மியூசிக்கை போட விட்டுட்டு அதுக்கப்புறம் பாட்டு எழுத ஆரம்பித்தார். இதுதான் இந்த இடத்துல ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் இருக்கிறது. பழைய காலத்தில் பாடல் வரிகள் இருக்கும், அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் இருக்கும், அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாரு, ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் நாட் ஓன்லி அ ரிசம்பிளன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஒர்க் பட் அன் அவேர்னஸ் ஆன் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ரிலேஷன் டு ஹிஸ் பொயட்ரி. பொயட்ரிக்கு ரிலேஷன்ஷிப்பாக தொடர்பாக வரக்கூடியது, அதையும் அது புரிஞ்சு அந்த தொடர்பு லைன் வரக்கூடியதான். The historical sense involves a perception not only the pastness of the past but of its presence. அதாவது கடந்த காலத்து நிகழ்வுகளை மட்டும், கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை மட்டும் சொல்லி அந்த பாடல் வரிகள் சொல்கிறதில்ல, அந்த ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் வர்றதில்ல, பட் ஆல்சோ ஆஃப் இட்ஸ் ப்ரெசன்ஸ். இப்போது நம்ம யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம். அந்த கரியார் சோழன் கட்டின அந்த கல்லணை, அதே மாதிரி நம்மளுடைய வைகை ரிவர் பெட்டு, அதே மாதிரி நோபல் பர்சன்ஸ், பெரிய பெரியவங்க செஞ்ச பழைய விஷயங்கள். ஏன் லைட்டு, சன்லைட், அந்த லைட் கண்டுபிடிச்சது, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாமே பழங்காலத்தில் கண்டுபிடிச்ச ஹிஸ்டாரிக்கல் ஐடியாஸ் தான். அதை வந்து இப்போ உள்ள ப்ரெசன்ட் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா பொயட்ரியை கம்பேர் பண்ணுறாரு. இந்த பொயட்ரியில் வந்து கம்பேர் பண்ணுற காரணம் என்னன்னு கேட்டால், பாடல் வரிகள் வந்து ஒரு முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம ஒரு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம். வி ஃபீல் ஸோ ரெஸ்ட்லெஸ் அண்ட் ஆல்சோ வெரி அப்செட் கண்டிஷன் மீன்ஸ் வி ஹியர்ட் ஒன் சாங், ஏதோ ஒரு பாடல் கேட்போம் அப்படிம்போம். ஒரு சில ஆளுக்கு ஹேபிட் இருக்குது, அப்படியே பைக்கில் போயிட்டுருப்பாங்க, இல்லை நடந்து போயிட்டுருப்பாங்க, எங்கேயோ ஒரு பாடல் வரி கடையில் கேட்கும். அந்த பாடல் வரிக்கு மறந்து போய் அந்த இடத்துல நின்று தே வேர் அரஸ்டட் பை த சாங், அந்த பாடலுக்காகவே அரெஸ்ட் ஆவாங்க. அந்த மாதிரி சென்ஸ் எல்லாம் இருக்குது ஹிஸ்டாரிக்கல் சென்ஸில். The difference between the present and the past is that the conscious present is an awareness of the past. அதாவது ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம், நிகழ்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால், கான்சியஸ் ப்ரெசன்ட் இஸ் an awareness of the past. இப்போ உள்ள ஒரு விழிப்புணர்வு எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை வச்சு தான் இப்போ உள்ள விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள், வெள்ளம், நம்ம ஊரில் வந்து வெள்ளம் வருது, புயல் வருது, எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த வெள்ளம் வந்தப்போ என்ன பண்ணணும், புயல் வந்தப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு 1965 வந்து ஒரு மீட்டிங் நடந்தது சென்னையில். அந்த சென்னை மீட்டிங்கில் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து இந்தியன் எம்பாசியில் ஒர்க் பண்ணவர். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு அவர் அப்போ தான் வேலைக்கு சேர்கிற புதுசு, இந்தியன் எம்பாசியில் வேலைக்கு சேர்றாரு. இந்தியா சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சென்னையை வந்து மாற்றிருக்காங்க. 1965 திரும்ப வர்றாரு உள்ளுக்குள்ளே. பார்க்க சென்னையே ரொம்ப கிராண்டாக தெரிஞ்சிருக்கு. அப்போ பழைய விஷயம், 1947ன்றது பழசு, 1965ன்றது புதுசு. உள்ளே வந்த உடனே இவர் கேட்ட ஒரு கேள்வி, ஏன் தண்ணி போகிற வழியில் நீங்கள் வந்து பில்டிங் கட்டினீங்கன்னு கேட்டார். வி ஷுட் ஹேவ் அவேர்னஸ் ஆன் திஸ் ஒன். அதுக்கப்புறம் பார்த்தா இது தண்ணி போகிற வழியா? ஆமாம், தண்ணி போகிற வழி தான். அடையாறு பிரிட்ஜு வழியாக தண்ணி வெளியே வந்துடும். நீங்கள் வந்து அந்த ஏரி ஒன்று இருக்குது, அந்த ஏரியில் தண்ணி நிரம்பிருச்சு அப்படின்னா அடையாறு பிரிட்ஜு வழியாக தான் கீழே போகும் தண்ணி. அப்படியே நேராக வந்துட்டு நம்ம ரிவர் பெட்டுக்கு போக ஆரம்பிக்கும். இன்னும் சொல்லப்போனால் பச்சையப்ப முதலியார் வந்து கூவத்தில் குளித்து வடபழனி கோயிலில் போய் சாமி கும்பிட்டார்னு ஒரு பழமொழியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவேர்னஸ் ஆஃப் தி பாஸ்ட். அதே மாதிரி ஒரு போயத்துக்கு அவேர்னஸ் ஆஃப் தி பாஸ்ட் ரொம்ப முக்கியம். அந்த பாஸ்ட் இன்சிடென்ட்ஸை வச்சு தான் இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் சொல்ல ஆரம்பிப்போம். கான்ஷியஸ்னஸ் ஆஃப் தி ப்ரெசன்ட் இஸ் அன் அவேர்னஸ் ஆஃப் த பாஸ்ட் இன் அ வே and to extent which the past awareness of itself cannot show. அதாவது பழைய விஷயங்கள் இப்போ நம்ம காட்ட முடியாது, இதுக்கு முன்னாடி நடந்தது இதே மாதிரி அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுடைய வெள்ளம் வந்துச்சு சென்னையில் அவ்வளோ பேர் வெள்ளம் வந்து இறந்து போனாங்க, அவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதான். அதில் பார்த்தா நிறைய பேர் வீடு வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு. அப்போ ஒரு லேடி வந்து சொன்னாங்க, எங்களுக்கு சொன்னாங்க சார்,
செம்பரம்பாக்கம் ஏரியில் நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம செம்பரம்பாக்கம் ஏரி தானே, அதுவும் காடு தானே இருக்குது, ஒன்றும் இல்லையே, தண்ணிலாம் வரப்போகிறதுன்னு நினச்சி வாங்கிட்டோம். ஆனால் அவர் சொல்லும்போது விற்கும்போது சொன்னார் எங்கள்கிட்ட, இது தண்ணி தேங்கக்கூடிய பகுதி தான் மேடம், சொல்லித்தான் விற்கிறேன்னாரு. அதே மாதிரி விற்றாரு, முடிஞ்சு போச்சு எங்களுக்கு அப்படின்னா. ஸோ இந்த பாஸ்ட்னஸ் ஆஃப் தி பாஸ்ட் வந்து கண்டிப்பாக முக்கியம். இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ஷுட் பி அவேர் ஆஃப் த பாஸ்ட். கடந்த காலத்தில் இப்படி இருந்துச்சு, நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. When a poet engages in a new work, he realizes an aesthetic ideal order as it has been established by the literary tradition that has come before him. That is a aesthetic sense. ஒரு ரசிப்பு தன்மை இந்த இடத்துல பார்க்க முடியும். When a poet engages in a new work, ஒரு போயட் வந்து நியூயார்க்கில் இருக்கார். he realizes an aesthetic ideal order. அப்போ தான் அவர் வந்து உணர்வுபூர்வமாக நினைக்கிறாரு, நமக்கு ரசிப்புத்தன்மை இப்போ தான் கொஞ்சம் வளருது அப்படின்றது. as it has been established by literary tradition that has come before him. அவர் இங்கே நியூயார்க் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு பொயட் அப்படிங்கிறதுனால ரசிப்புத்தன்மை இருக்குது. இந்த பாடல் வரிகள் எழுதக்கூடியவங்க அத்தனை பேத்துக்குமே ரசிக்கிற தன்மை இருக்கிறதுனால தான் அவங்களால பாடல் எழுத முடியுது. அது லிட்ரரி ட்ரெடிஷன். இட் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்டு பை லிட்ரரி ட்ரெடிஷன் தட் ஹாஸ் கம் பிஃபோர் ஹிம். இவர் வர்றதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த நியூயார்க் சிட்டியில் போயிட்டு ரியலைஸ் பண்ணி பார்க்குறாரு. எக்ஸாம்பிள், ஒரு டோருடட்னு ஒரு பொயட். இந்த டோருடட் வந்து அவங்க எங்கே இருக்காங்க கேட்டிங்கன்னா கனடாவில் இருக்காங்க. ஆனால் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்தியாவில் தான். கனடாவில் போயிட்டு கனடாவில் போயிட்டு அவங்க ஒரு போயம் எழுதுகிறாங்க. அதே மாதிரி டோருடட் கனடா மட்டும் இல்லை, வேர்ல்டு முழுக்க ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லும் போயிருக்காங்க. ஆனால் அவங்க எழுதின ஒரு போயம் வந்து அவர் கேஷுவரினா ட்ரீ அப்படிங்கிற போயம். அந்த கேஷுவரினா ட்ரீ போயத்தை அவங்க எழுதி முடிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்தியாவுடைய ஞாபகம் வருது அப்படின்னு. பட் தட் போயட் இஸ் நாட் இன் இந்தியா. அந்த போயட் வந்து இந்தியாவில் இல்லை. ஆனால் ரியலாகவே அவங்களுக்கு ஈஸ்தட்டிக் சென்ஸ் இருக்குது. அந்த ரசிப்புத்தன்மை இருந்ததுனால தான் அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு தன்னுடைய வீடு, தன்னுடைய கிராமம், தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இருந்த மரம், அந்த மரத்தை எல்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய கொப்புகள் இருக்குது, அந்த கொப்பெல்லாம் பிடிச்சி நம்ம விளாண்டுருக்கோம். இதெல்லாம் இந்த கேஷுவரினா ட்ரீ போயத்தில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஈஸ்தட்டிக் எசன்ஸ், அந்த ஈஸ்தட்டிக் வேல்யூஸ் எல்லாம் வர்றது ட்ரெடிஷனை வச்சு தான் வர முடிய ஆரம்பிக்கும். As such, the act of artistic creation does not take place in a vacuum. The act of artistic creation, அதாவது நம்முடைய கிரியேஷன், நம்முடைய உருவாக்கி கொண்டு போகிற அந்த ஆர்டிஸ்டிக் எசன்ஸ் டஸ் நாட் டேக் பிளேஸ் இன் அ வேக்கம். அதாவது எம்டியாக இருக்கிற இடத்துல வந்து அது டேக் பிளேஸ் ஆகவே ஆகாது. த இன்க்ளூஷன் ஆஃப் நியூயார்க் alters the way in which the past is seen. The inclusion of New York alters the way in which the past is seen. Elements of the past that are noted and realized. That means நியூயார்க் அப்படிங்கிறது ஒரு சிட்டி. அந்த நகரத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடக்கும். மக்கள் போவாங்க, பஸ்ஸு போகும், நைட் டயத்தில் லைட்டிங் பயங்கரமாக இருக்கும், அதே டயத்தில் சாங்ஸு, டான்ஸு, ஷோஸ் நிறைய ஆரம்பிக்கும். நியூயார்க் ஆல்டர்ஸ் அ வே இன் விச் த பாஸ்ட் இஸ் சீன். பழைய நியூயார்க்கை பார்க்கும்பொழுது எப்படி இருந்தது, நம்முடைய சென்னை தாம்பரம், பழைய தாம்பரம் எப்படி இருந்தப்போ எப்படி இருந்தது, இப்போ உள்ள தாம்பரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி மாடிஃபை ஆகிருக்கு. அதே மாதிரி நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. பாஸ்ட் இஸ் சீன். எலமெண்ட்ஸ் ஆஃப் த பாஸ்ட் தட் ஆர் நோட்டட் அண்ட் ரியலைஸ்டு. அங்கே உள்ள விஷயங்கள், அங்கே உள்ள எலமெண்ட்ஸ், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நோட் பண்ணோம் அப்படின்னா அது பாஸ்ட் விஷயத்தை தான் நோட் பண்ணி ஆரம்பிக்கும். அதே டயத்தில் அதை ரியலைஸ் பண்ணவும் ஆரம்பிப்போம். அந்த ரியலைசேஷன் நம்ம உணர்வுபூர்வமாக உணர ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது தான். The progress of an artist is a continual self-sacrifice. அதாவது ஒரு ஆர்டிஸ்டோடைய இம்ப்ரூவ்மெண்ட், ப்ராக்ரஸ் அப்படின்னாலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ப்ராக்ரஸ் ரெக்கார்ட் தெரியும். ஒவ்வொரு மாதமும் டெஸ்ட் வச்சுட்டே வருவாங்க, அந்த டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கான் அப்படின்றது. த ப்ராக்ரஸ் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் இஸ் எ கண்டினியூவல் செல்ஃப் சாக்ரிஃபைஸ். சுயமாகவே தியாகம் பண்ணிவிட்டு அவங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தான். எ கண்டினியூவல் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் பர்சனாலிட்டி.
அதாவது தொடர்ச்சியாக அவங்கள வந்து அவங்களே அர்ப்பணித்து செய்கிற மாதிரி தியாகமாகவும் செய்கிறாங்க, அதே டயத்தில் அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பொயட்டிக் சென்ஸையும் சரி, அந்த ரசிப்பு தன்மையும் சரி அர்ப்பணித்து அது அவங்களுடைய பர்சனாலிட்டியும் எக்ஸ்டிங்ஷனாக கொண்டு வந்து காட்டுறாங்க. திஸ் லீட்ஸ் டு எலியட்ஸ் சோ கால்டு இம்பர்சனாலிட்டி தியரி ஆஃப் பொயட்ரி. இதைத்தான் வந்து இம்பர்சனாலிட்டி தியரி ஆஃப் பொயட்ரி அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். த தியரி ஆஃப் இம்பர்சனல் பொயட்ரி. Honest criticism and sensitive appreciation is directed not upon the poet but upon the poetry. அதாவது இம்பர்சனாலிட்டி, பர்சனாலிட்டி என்ன அர்த்தம்? ரொம்ப அழகாக இருப்பாங்க, அழகாக வந்து ட்ரெஸ் போடுவாங்க, அழகாக பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பார்க்கும்போது பர்சனாலிட்டியாக சொல்ல முடியும். பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக சப்பியாக, அதே டயத்தில் பார்த்தோன்னே ஒரு ஜென்டில்னஸ் தெரியும், அதுதான் பர்சனாலிட்டி. Theory of impersonal poetry. Impersonal, that means criticism is inside of the person. I admire the particular poet through his poetry or through her poetry. It is a honest criticism. Honest criticism and sensitive appreciation is directed not upon the poet but upon the poetry. பாடல் மட்டும் இல்லை, இந்த பாடல் ஆசிரியரை மட்டும் ஹானஸ்டாக கிரிட்டிசிசம் பண்ணுறதில்ல, சென்சிட்டிவ் அப்ரிசியேஷன் பண்ணுறதில்ல, பாடலையும் அவங்க எழுதின பாடலையும் நம்ம அப்ரிசியேட் பண்ணுறோம் அப்படின்றதான். He compares, nothing but Eliot. Eliot compares a poet's mind to a catalyst in which the reactants of feeling and emotion that are synthesized to create an artistic image that captures these same feelings and emotions. ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எலியட் வந்து யாரை கம்பேர் பண்ணுறாரு? பொயட்டுடைய மைண்ட் யாது கம்பேர் ஆகுதுங்க? கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிஸ்ட்ன்ற வேர்டு வந்து சயின்ஸ் டேர்மில் வரக்கூடியது. என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, பொதுவாகவே சொல்லுவாங்க, அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுடைய ரிலேஷன்ஷிப் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இட் டர்ன்ஸ் இன்டு லவ் அஃபேர், இட் டர்ன்ஸ் இன்டு அனதர் ஸ்டேஜ் ஆஃப் த அஃபேர். ஸோ ஹீ கம்பேர்ஸ் அ poet's மைண்ட் டு எ கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிஸ்ட் ஒன்றும் இல்லை, ரெண்டு கெமிக்கல் இருக்கும், ரெண்டு பவுடர் இருக்கும், இது ஒரு பவுடராக இருக்கும், இது வேறு பவுடராக இருக்கும். இட் ஜாயின்ஸ் அண்ட் கம்பைன்ட் அண்ட் மேக் இட் இன் த வாட்டர் ஆர் சால்ட் ஆர் எனி டைப் ஆஃப் லிக்யூட் மெட்டீரியல், மீன்ஸ் இட் இஸ் சேஞ்ச் இன்டு அனதர் ஷேப். ஸோ அந்த ஷேப் தான் ரியாக்ஷனை காட்டுறது, அதான் ரியாக்டன்ஸ் அப்படின்றது. இன் விச் ரியாக்டன்ஸ் ஆஃப் ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸ் that are synthesized to create an artistic image that capture they see these same feelings and emotions. இப்போ இந்த சயின்ஸில் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து சொல்கிறாங்க, ரெண்டு சால்ட்டையும் கம்பைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்த ரெண்டு சால்ட்டையும் கம்பைன் பண்ணி ஒரு சொல்யூஷன் வரும், அதுதான் ரியாக்டன்ஸ். அந்த சொல்யூஷன் வரக்கூடியதான் ரிசல்ட்டு. அந்த மாதிரி தான் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ரெண்டுமே. அந்த ஃபீலிங் ஒரு பக்கம், எமோஷன் ஒரு பக்கம், இந்த ரெண்டையுமே ஆர்டிஸ்ட் ஒரு பொயட் வந்து கம்பைன் பண்ணி அவருடைய போயட்ரியில் மென்ஷன் பண்ணி கொடுக்கறது தான். synthesized to create an artistic image that captures these same feelings and emotions. While the mind of poet is necessary for production. அதாவது ஒரு பொயட்டுடைய மைண்டு வந்து எதுக்கு தேவையா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன். It emerges unaffected by process. அதாவது ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு, நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் நம்ம ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறோம், தயாரித்து கொடுக்கறது, இந்த தயாரிப்பு வந்து ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம சினிமாலையும் சரி, நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ்லேயும் சரி, ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலையோ ஒரு லெதர் இண்டஸ்ட்ரியிலையோ ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம தயார் பண்ணி கொடுக்கணும், ப்ரொடக்ஷன் அப்படின்னு. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படிமோ, ஒன்றும் இல்லை, பிஸ்கட் கம்பெனி, இந்த பிஸ்கட் கம்பெனி வந்து அவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, அவ்வளோ ப்ராடக்ட் சேல் ஆகிருக்கு அப்படின்றப்போ ப்ரொடக்ஷன் நல்லா போயிட்டுருக்கு சார் அப்படிமோ. அந்த ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகக்கூடாது. இட் எமர்ஜஸ் அன்அஃபெக்டட் பை த ப்ராசஸ். ஸோ ஒரு பொயட் தன்னுடைய பொயட்ரியை, ஒரு பாடலாசிரியர் அவருடைய பாடல் வந்து எந்த சூழ்நிலையும் பாதிக்கப்படக்கூடாது, அந்த பாடல் வரிகள்
எந்த சூழ்நிலையும் நிப்பாட்டப்படக்கூடாது. அது அப்படியே ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கணும், தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. அதனால தான் ஒவ்வொரு பாடல் ஆசிரியர்கிட்டையும் போய் கேட்கும்போது சொல்லுவாங்க, இந்த பாடல் எனக்கு இப்படி வேணும். ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன், தன்னுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பு, அம்மா பையன் ரிலேஷன்ஷிப்பு, அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு எனக்கு ஒரு போயம் எழுதி கொடுங்க அப்படிம்பாங்க. அதுதான் போயட்டுடைய மைண்டு. while the mind of poet is necessary for production, அதை வந்து தயாரித்து கொடுக்கணும். it emerges unaffected by the process. The artist stores feelings and emotions and properly unites them into a specific combination which is the artistic product. இங்கே என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படம் வரைகிறவரே வச்சுக்கோமே, ஒரு சின்ன ஒரு செவத்தில் படம் வரைகிறவர், அந்த படம் வரைகிறவர் அந்த இமேஜை வந்து அவருடைய மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணணும். அந்த மைண்டில் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இமேஜுக்கு என்ன கலர் கொடுத்தா கரெக்டாக வரும் அப்படின்றத மைண்டில் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதைத்தான் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து திங்க் பண்ணணும், ஒரு பொயட் வந்து திங்க் பண்ணணும். பொயட்டு வந்து சரி அம்மா பையன் ரிலேஷன்ஷிப், ரைட், அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப், அடுத்து வந்து அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப், இதை வந்து ஸ்டோர் பண்ணிடணும் அவருடைய மைண்டில். அந்த ஃபீலிங்கை இவர் கொண்டு வர ஆரம்பிக்கணும். ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்லி யுனைட்ஸ், அதை வந்து ப்ராப்பராக யுனைட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், லவ்வர்ஸ் 2 பேரும் பேசிக்கிறதுக்கும் அண்ணன் தங்கச்சி 2 பேரும் பேசிக்கிறதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அண்ணன் தங்கச்சியுடைய பாடல் வரிகள் வேறு மாதிரி இருக்கும், லவ்வர்ஸுடைய பாடல் வரிகள் வேறு மாதிரி இருக்கும். இந்த லவ்வர்ஸுடைய பாடல் வரி என்னன்னு கேட்டால் கொஞ்சம் எமோஷனல் தாண்டி ஃபீலிங்ஸ் மட்டும் கொண்டு போகக்கூடிய ஒன்று. அந்த எமோஷனல் வந்தாலுமே ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஆனால் அதே பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பில் ஃபீலிங்ஸும் வரும், எமோஷன்ஸும் வர ஆரம்பிக்கும். அதை வந்து ப்ராப்பராக வந்து ஜாயின் பண்ணணும். தெம் into a specific combination which is the artistic product. Next one, the poet has not a personality to express but a particular medium which is only a medium and not a personality, in which impression and experience combine in peculiar and unexpected ways. The poet has not a personality. இந்த பர்சனாலிட்டியில் அவருடைய சொந்த லைஃப்பும் வர ஆரம்பிக்கும், சொந்த வாழ்க்கை முறையும் வர ஆரம்பிக்கும். Not a personality to express but a particular medium. What is a medium? What is a aspect? He wants to say that. இந்த இடத்துல என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, I want to convey my own tongue or from other own tongue or convey my personal experience also through the poetic aspect. இந்த பொயட்ரியாகவும் சொல்ல முடியும், ஒரு நாவலாகவும் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான மீடியம் அதில் இருக்குது. which is the only a medium and not a personality. போயம் மட்டும்தான் அந்த வழியாக சொல்ல முடியும், அது பர்சனாலிட்டியில் வரக்கூடியது ஒன்று. அதே டயத்தில் இது ஒரு நாட் ஏ பர்சனாலிட்டி ஒன். இவருடைய சொந்த பர்சனாலிட்டியை மட்டும் சொல்கிறது இல்லை, சொந்த வெறுப்புகளை மட்டும் சொல்கிறது கிடையாது. அந்த மீடியத்தில் என்னன்னு கேட்டால் பேட்ரியாட்டிசம் வர ஆரம்பிக்கும், ரிலீஜியனிசம் வர ஆரம்பிக்கும், மெனி இசம்ஸ், பிரதரிசம், சிஸ்டரிசம், ஏன் ஃபெமினிசம் கூட வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மீடியம்ன்றது ஒரு போயம், அந்த போயட், அதான் போயம் அப்படின்றத மீடியம். அந்த போயத்தில் வந்து நான் பர்சனாலிட்டி மட்டும் சொல்கிறது கிடையாது, அண்ட் ஆல்சோ எக்ஸ்பிரஸ் அ பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸ் இன் விச் இம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நான் மற்றவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், மற்றவங்களை கவரணும், மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் என்னுடைய அனுபவத்தை வச்சும் நான் எப்படி அவங்கள அட்ராக்ட் பண்ணாங்க நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா ட்ரெஸ் மாற்றிட்டு போகிறாங்க, நல்லா ஷூட் அவுட் நீட்டாக போகிறாங்க அப்படின்றப்போ அதை பார்க்குறது இம்ப்ரெஷன். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் பாங்க. இன்டர்வியூவில் போகும்போது சொல்லுவாங்க, நல்லா நீட்டாக ட்ரெஸ் மாற்றிட்டு போடா அப்படிம்பாங்க. அப்போ நீட்டாக ட்ரெஸ் போட்டு போனால் மதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. அதே டயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இதை அப்படிமா. ஸோ அந்த அனுபவத்தில் சொல்லும்போது இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய கண்ணதாசன் வந்து அந்த அனுபவத்தில் நிறைய எழுதியிருக்காரு. நிறைய பாடல், அவருடைய பாடல் பார்த்திங்கன்னா கண்ணதாசனில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து அவருடைய சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, கண்ணதாசனுக்கு காசு தேவைப்படுது, அவங்க அண்ணன்ட்ட வந்து லெட்ரு போடுறாரு, இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு, நீ பணம் கொடுன்னு சொல்லி லெட்ரு கேட்குறாரு. லெட்டரில் திருப்பி வருது,
இந்த மாதிரி என்னுடைய சூழ்நிலையும் சரியில்லை, அதனால் நீ வந்து பார்த்து செலவழிச்சுக்கோ அப்படிம்பார். அப்போ அந்த பாடல் வரிகள் அவர் சொல்லுவார், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்னு. ஸோ இட் இஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ். நான் இம்ப்ரெஸ் பண்ணேன், என்னுடைய பாடல் வரிகளை கொடுத்து நான் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணேன். அந்த இம்ப்ரெஷனில் மயங்கி விழுந்துட்டாங்க. அதே டயத்தில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் என் பிரதர்கிட்ட கேட்குறேன் காசு, வேறு யார்ட்டையும் கேட்கல, கூட பிறந்த அண்ணன்ட்ட கேட்குறேன் நான். அந்த காசை கொடுக்கறதுக்கு எங்கள் அண்ணன் திரும்ப லெட்டர் அனுப்புகிறாரு, பார்த்து செலவழிச்சிக்கோ பரவாயில்ல, ஆனால் என்கிட்ட காசு இல்லை, வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போது அந்த காசு மட்டும்தான் இந்த உலகத்தில் முக்கியமாக இருக்கா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதையும் பேஸ் பண்ணி நான் ஒரு போயத்தை கொடுக்குறேன் அப்படின்றது தான். இட்ஸ் அ பெக்யூலியர் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் வேஸ். Impression and experience which are important for the man may not take place in the poetry, and those which become important in the poetry. அதாவது ஒருத்தவங்களை வந்து நான் கவரணும், அட்ராக்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லை, என்னுடைய அனுபவம் ஆர் இம்பார்ட்டன்ட், இது முக்கியத்துவம் டு த மேன், ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணி பேசணும், மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணி நான் வந்து அவங்கள வந்து என்னுடைய கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் என் அனுபவம், இந்த ரெண்டுமே இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து ஒரு மனுஷனுக்கு இம்பார்ட்டன்ட் தான். மே நாட் டேக் பிளேஸ் இன் த poetry. நான் அனுபவத்தையும் என்னுடைய அந்த கவரக்கூடிய அந்த தன்மையும் கொண்டு போய் என்னுடைய பொயட்ரியில் கண்டிப்பாக போட முடியாது. And those which become important in the poetry may not take place. ஒரு சில இடங்களில் மட்டும் அது வந்து எடுத்துக்காது அப்படின்றது தான். விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு 2 மியூசிஷியன்ஸ் இருந்தாங்க, மியூசிக் எக்ஸ்பர்ட்ஸ். எம்எஸ் விஸ்வநாதன் இருக்கார்ல, விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இவங்க 2 பேருமே மியூசிக் எக்ஸ்பர்ட்ஸ். அதே மாதிரி ட்வின் பிரதர்ஸாக நிறைய பேர் வந்து மியூசிக் போட ஆரம்பிப்பாங்க. அப்போது அதெல்லாம் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அது அப்படியே வந்து நாம் 2 பேருமே ட்வின்ஸாக இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் கமலஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் 2 பேரும் ஒன்றா நடிச்சுட்டே இருந்தாங்க. ஒன்றா நடிக்க மக்களுக்கு என்னாச்சு, சம்பளம் போகுது, ஆனால் பாதி சம்பளமாக தான் போகுது. ரஜினிக்கு பாதி சம்பளம், கமலுக்கு பாதி சம்பளம். ஸோ இது வந்து அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு கான்ட்ரடிக்ஷன் வர ஆரம்பிச்சது. இல்லை நம்ம தனித்தனியாக படம் நடிப்போம் அப்படின்னு. இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த மேன் மே நாட் டேக் பிளேஸ் இன் த poetry, and those which become important in the poetry. ஃபார் எக்ஸாம்பிள் கங்கை அமரன் அண்ட் இளையராஜா. இந்த கங்கை அமரன் வந்து பாடுவார், இளையராஜாவும் பாடுவார். கங்கை அமரனும் மியூசிக் டீம் வச்சுருக்காரு, இளையராஜாவும் மியூசிக் டீம் வச்சுருக்காரு. ஸோ கங்கை அமரனுக்கு தனியாக வந்து ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது, அதே டயத்தில் இளையராஜாவுக்கும் தனியாக ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. இதுதான் பொயட்ரியில் ஒன்று. அதே டயத்தில் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். அதே டயத்தில் அதை வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா should not take place in the poetry. At the same time we should give importance to the poetry which become important in the poetry, not out of the poetry. poetryக்கு வெளியில் இல்லை, poetryக்கு உள்ளே தான். may play quite an ignorable part in the man, the personality. நான் இந்த பாடல் வரி எழுதி தரேன், ஒரு இயக்குனர் கேட்குறாரு, ஒரு டைரக்டர் கேட்குறாருங்கிறதுக்காண்டி நான் வந்து பாடல் வரி எழுதி தரேன். எனக்கு அந்த இயக்குனரை பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் சுச்சுவேஷன் சொல்கிறாரு, நான் அதை எழுதி கொடுத்துட்டேன். இட் இஸ் மை டியூட்டி. இது எனக்கு ஒரு நல்ல பிடிச்ச ஒரு இயக்குனர் அங்கேருந்து வர்றாரு, தம்பி இந்த மாதிரி ஒரு பாடல் ஒன்று தேவைப்படுது அப்படின்றாரு. நான் பாடல் வரியை எழுதி கொடுக்கும்போது என்னுடைய பர்சனாலிட்டியை கண்டிப்பாக அதில் நான் கொடுப்பேன். may play quite an ignorable part in the man, that is personality. It is not his personal emotions, the emotions provoked by particular event in his life, that the poet is in any way remarkable or interesting. It is not his personal emotions, அது சொந்த விருப்பு வெறுப்பு, சொந்தமாக இருக்கக்கூடியது. எனக்கு மட்டும்தான் இது எமோஷனாக இருக்கும், சொந்த அழுகை, என்னுடைய கண்ணீர், என்னுடைய கவலைகள், என்னுடைய பிரச்சனைகளை நான் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இட் இஸ் நாட் இஸ் பர்சனல் எமோஷன்ஸ். அந்த டிஎஸ் எலியட்டுடைய பர்சனல் எமோஷன்ஸ் கிடையாது. த எமோஷன்ஸ் ப்ரொவோக்டு பை பர்டிகுலர் ஈவெண்ட் இன் ஹிஸ் லைஃப்.
ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த எமோஷன்ஸ் நடந்திருக்கும். that the poet is in any way remarkable or interesting. His particular emotions may be simple, crude or flat. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, அப்படிப்பட்ட ஒரு எமோஷன் வந்து ஒன்று சிம்பிளாக நார்மலாக போயிருக்கும், இல்லைன்னா க்ரூட் பிஹேவியர், ரொம்ப அரகண்ட்டாக, ரொம்ப வந்து நம்மளால் இதை தாங்க முடியாது அப்படின்றதான், இல்லைன்னா ஃப்ளாட், ஏன்னா பேரலல் வே, அதாவது ஃப்ளாட் அப்படின்னாலே பேரலல் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் ஒர்க் டு நாட் எக்ஸ்பிரஸ் த பர்சனல் எமோஷன் ஆஃப் த போயட். நல்ல சிறந்த ஒரு வேலை. கவிஞன் வந்து கவிதையை வந்து சொல்லும் பொழுதே சொந்த வெறுப்பை சொல்லக்கூடாது. அம்பிகாவதி அமராவதின்னு ஒரு காதல் கவிதை இதை கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி அம்பிகாவதி அமராவதி. அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹீரோ வந்து என்ன செய்வார்னா, ஒரு பாடல் பாடணும், 100 பாடல் பாடணும், 100 பாடலுமே பாடணும். 100 பாடலில் கடவுள் வாழ்த்து இருக்கக்கூடாது, கடவுளை பற்றி இருக்கக்கூடாது, இயற்கையை பற்றி சொல்லணும் அப்படிம்பாரு. அதே டயத்தில் கடவுளை பற்றி சொன்னாலும் அந்த லவ் அப்படிங்கிறது உள்ளே வரக்கூடாது அப்படிம்பாரு. அதை வந்து கிரேட் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. கிரேட் ஒர்க் டஸ் நாட் எக்ஸ்பிரஸ் அ பர்சனல் எமோஷன் ஆஃப் த பாயிண்ட். அந்த பர்சனல் எமோஷனை என்ன செய்வார்னா, கடைசியாக வந்து அந்த லவ்வர் வந்து வெளியில் எட்டி பார்த்துருவா. 100 பாடல் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி வெளியே வந்து எட்டி பார்த்துருவா. ஆனால் கடைசியில் பார்த்தா பர்சனல் எமோஷனில் என்ன செய்வார், அந்த பாடலாசிரியர் அந்த பாடலை வந்து ஹீரோயினுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி பாடிடுவார். அப்போது கூட இருந்த புலவர் சொல்லுவார், இது தப்பு, நீ வந்து தப்பாக பாடிட்ட அப்படிம்பாரு. ஸோ அந்த எமோஷன்ஸ், பர்சனல் எமோஷன்ஸையும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயினான ஒன்று. ஈவன் ஷேக்ஸ்பியர் டஸ் நாட் ரிவீல் தட் எனி எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ். பர்சனல் எமோஷன்ஸை மேக்ஸிமம் வந்து ஷேக்ஸ்பியர் என்ன செய்வார்னா கொண்டு வர மாட்டார். அப்படியே கொண்டு வந்தாலும் ஒரு மேலோட்டமாக கொண்டு வந்து விட்டு போயிடுவார் ஒழிய ரியலிஸ்டிக்காக கொண்டு வரமாட்டார் அப்படின்றதான். லேடி லாசரஸ் அப்படிங்கிற ஒரு போயம், இந்த லேடி லாசரஸ்ன்ற போயம் வந்து சில்வியா பிளாத் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதுனது. என்ன அந்த போயத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த லேடி எத்தனை தடவை சூசைட் அட்டம் ட்ரை பண்ணாங்க, 10 times, 20 times, அண்டு 30th time she succeed. அதாவது 3rd time சொல்லுவாங்க, 3rd decades அப்படிம்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணாங்க, சூசைட் பண்ண, அதுவும் முடியலை. செகண்ட் டைம் ட்ரை பண்ணாங்க, முடியலை. 3rd time ட்ரை பண்ணாங்க, சக்சீட் ஆயிடுச்சு. இதை வந்து அந்த இந்த போயட் வந்து பர்சனல் எமோஷன்ஸையும் பர்சனல் ஃபீலிங்ஸையும் அதில் கொண்டு வருவாங்க. ஸோ த கிரேட் ஒர்க் டஸ் நாட் எக்ஸ்பிரஸ் அ பர்சனல் எமோஷன் ஆஃப் த போயட், அண்ட் த போயட் டஸ் நாட் ரிவீல் ஹிஸ் ஓன் யூனிக் அண்ட் நாவல் எமோஷன்ஸ், பட் ராதர் by drawing on ordinary ones and channeling them through the intensity of the poetry. According to the Eliot, poetry is not a turning loose of emotions, but an escape from the emotions. It is an expression of personality, but an escape from personality. But of course, only those who have personality and emotions know what it means to want to escape from these things. The poetry அப்படிங்கிறது not turning loose of emotions, அதாவது தன்னுடைய உணர்வுகள், தன்னுடைய பிரச்சனைகள், தன்னுடைய உணர்வுகளை வந்து லூஸ் பண்ணக்கூடியது, விட்டுடக்கூடியது இல்லை. பட் அன் எஸ்கேப் ஃப்ரம் த எமோஷன்ஸ். நம்ம கண்ணீர் வரும், அந்த கண்ணீரை கட்டுப்படுத்திட்டு உட்காந்துருப்போம், அதான் எஸ்கேபிசம். எனக்கு அழுக வருதுன்னு தெரிஞ்சால் அழுதுடணும், அது வந்து எஸ்கேபிசம் கிடையாது. ஐ வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் தி எமோஷனல் பார்ட். எமோஷனல் பார்ட்டை விட்டு நான் தாண்டி வரணும் அப்படின்றதும் இல்லை. இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பர்சனாலிட்டி. தன்னுடைய சொந்த வெறுப்பு, சொந்த கதைகளை சொல்லக்கூடிய இடமும் இந்த போயட்ரி கிடையாது. இந்த போயட்ரி அப்படிங்கிறது இருக்காது. பட் அஃப்கோர்ஸ் இருக்கலாம். ஒன்லி தோஸ் ஹூ ஹேவ் பர்சனாலிட்டி அண்ட் எமோஷன்ஸ். அவருக்கு பர்சனாலிட்டியும் இருக்குது, அவர் உணர்வுபூர்வமாகவும் கத்த ஆரம்பிக்கிறார், உணர்வுபூர்வமாக பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நோ வாட் இட் மீன்ஸ் டு வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் தீஸ் திங்ஸ். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து, அந்த எமோஷன் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் தப்பிக்க முடியும், எல்லா இடத்துல இருந்தும் அதை தப்பிக்க முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது ட்ரெடிஷனல் இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படிங்கிற எஸ்ஸேலேருந்து
the theory of impersonality and concept of tradition. இன்னும் அதனை பற்றி நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இன்னும் ஃபர்தராக இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.